கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 5வது நாளிலும் நாம் 7 சபைகளில் ஆவியான சொன்ன 3வது சபையான பெர்கமு சபை என்கிற சபையை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானிக்கப் போகிறோம். பெர்கமு சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெர்கமு சபை கிபி 313வது வருஷத்திலிருந்து கிபி 606வது வருஷம் வரைக்கும் இருந்த சபைகளுடைய தன்மையை காட்டுகிற ஒரு முன் அடையாளமாக சொல்லப்பட்டது இந்த பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபையினுடைய தன்மை எப்படி இருந்ததோ அதே போலதான் கிபி 313 கிபி 606 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டங்களில் இருந்த சபைகளுடைய தன்மையும் இருந்தது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் முன்னதாகவே அதை அறிவித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சில காரியங்களை இந்த நாளும் தியானிக்க போகிறோம். முதலாவது, பெர்கமு பட்டணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது, அது இந்த பகுதியை தியானிப்பதற்கு நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். பெர்கமு பட்டணம் சின்ன ஆசியாவில் இருக்கிற அந்த பட்டணம் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். சிமிர்னா பட்டணத்தை போலவே இந்த பெர்கமு பட்டணமும் அநேக விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். அத்தனே, அக்லிபாஸ், டயோனிசியஸ், ஜியோஸ் என்கிற கடவுள்களை பிரதானமாய் வணங்குகிற ஒரு பட்டணம் இந்த பெர்கமு பட்டணம். மாத்திரமல்ல, இந்த பெர்கமு பட்டணத்தில் ரோம அரசனை வணங்கி அவருக்கு பலி செலுத்துகிற அந்த ஆராதனையும் அதிகமாக பிரபலமாக இருந்தது. ஜனங்கள் அதை விரும்பி செய்கிற ஒரு காரியமாக இந்த பெர்கமு பட்டணத்தில் இருந்தது. ஆகவே இந்த பெர்கமு பட்டணம் ஒரு விக்கிரக ஆராதனையின் கூடமாக இருந்தது. ஒரு பக்கம் பலவிதமான தெய்வங்களை, கிரேக்க கடவுள்கள், பலவிதமான கடவுள்களை வணங்குகிற ஒரு விக்கிரக ஆராதனை பழக்கம் பெர்கமு பட்டணத்தில். மாத்திரமல்ல, அன்றைக்கு இருக்க ரோம அரசனையும் வணங்குகிற பழக்கம் இருந்தது. ஆகவே இந்த பெர்கமு பட்டணம் ஒரு விக்கிரக ஆராதனை கூடாரமாக இருந்ததினால் வேதத்தில் வாசிக்கிறோம், இது சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேதப்பகுதி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீ வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தில், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையில சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பெர்கமு பட்டணம் ஒரு சாத்தானின் சிங்காசனம் உள்ள ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தில் தான் தேவனுடைய அசைவாடுதலினால் சபை உருவானது. சரி, இந்த பட்டணத்தில் உருவான பெர்கமு சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பெர்கமு சபை ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய ஊழிய பிரயாணத்தில் உருவாக்கப்பட்டதா, அல்லது அப்போஸ்தலன் பவுலடியாரால் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளினால் உருவாக்கப்பட்டதா என்கிற ஒரு தெளிவான ஒரு காரியம் நம் வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும், எப்படியோ அந்த பெர்கமு பட்டணத்தில் முதல் நூற்றாண்டில் ஏற்பட்டதான ஊழியத்தினுடைய தாக்கம் இந்த பெர்கமு பட்டணத்தில் சபை உருவானது. இந்த பெர்கமு பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பெர்கமு பட்டணத்து சபை எப்படி இருந்ததோ அதே போல தான் கிபி 313 கிபி 606 வரை இந்த சபைகளுடைய தன்மை இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த பெர்கமு சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? இந்த பெர்கமு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விவாகமானவள், திருமணமானவள் என்று அர்த்தம். சபை என்று சொன்னாலே அதை குறித்து அப்போஸ்தலன் பவுலடியார் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் சற்றே சகித்தால் அது நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபையை குறித்து ஒரு தெளிவான சரியான வெளிப்பாடு பெற்றவர் அப்போஸ்தலன் பவுல். இந்த சபையை குறித்ததான ரகசியங்களை அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலன் பவுலடியார் மூலமாய் வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால்
சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டது என்கிற அந்த ரகசியத்தை சரியாய் வெளிப்பாடு கொடுத்த ஒரு நல்ல தேவ மனிதன் அப்போஸ்தலன் பவுல். இந்த பவுலுடையார் சொல்லுகிறார், சபையானது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் சபையாகிய நீங்களும் நானும் இன்னும் திருமணம் ஆகாதவர்கள், நீங்களும் நானும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட கன்னிகையாய் இருக்கிறோம். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை குறித்தான் ஆட்டுக்குட்டியானவன் கல்யாணம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த மகிமையான காரியங்கள் பூமியில் அல்ல, பரலோகத்திலே நிறைவேறுகிறது. ஆகவே பூமியிலே சபை இருக்கிற வரைக்கும் சபை கிறிஸ்தின் ஒரே புருஷனை, அது திருமணத்தை, அந்த மணவாளனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, வாஞ்சையோடு காத்திருக்கிற கன்னிகைகளாக இந்த பூமியில் இருக்கிறது என்று நமக்கு பரிசுத்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அந்த பெர்கமு சபையோ அதன் பெயருக்கு ஏற்றது போல, பெர்கமு என்று சொன்னால் திருமணம் ஆனவள் என்கிற அர்த்தத்தை போல, இந்த பெர்கமு சபை தங்கள் நேசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்காமல் இயேசுவை தவிர மற்றவர்கள் நேசித்து தன் கற்பை இழந்து போன சபை பெர்கமு சபை. அதன் பெயருக்கு ஏற்றது போலவே இந்த பெர்கமு சபையானது தன் மணவாளனாக இயேசு எப்பொழுது வருவாரோ, என்னுடைய திருமணம் எப்பொழுது நடக்குமோ என்று ஆவலோடு காத்திருப்பதற்கு பதிலாக தன் நேசரை மறந்து, தன் நேசரை தள்ளிவிட்டு உலகத்தின் நேசர்கள் மேலே இச்சை கொண்டதாய் அவர்களோடு அந்த பெர்கமு சபை தன் கற்பை இழந்தது. ஆகவே இந்த பெர்கமு சபையை குறித்து நீ பார்க்கும் பொழுது அது உலக சிநேகத்தால் கரைபட்ட சபை, பாதை மாறின சபை, பரிசுத்தத்தை இழந்த சபை, கட்டுப்பாடற்ற சபை இந்த பெர்கமு சபை. ஆக உலகத்தோடு சமரசமான இந்த பெர்கமு சபை எப்படி இருந்ததோ அதே போலதான் கிபி 313 கிபி 606 வரைக்கும் அந்த காலகட்டங்களிலே சபையானது உலகத்தோடு சமரசமாக இருந்தது. தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தது. கன்னிகையாக இருக்க வேண்டிய சபை தன் கற்பை இழந்து உலகத்தால் கரைபட்ட சபையாக இருந்தது இந்த சபையின் காரியம். சபையின் சரித்திரங்களை பார்க்கும் பொழுது இந்த 3 நூற்றாண்டுகளிலும் கிபி 313 606 வரை இருக்கிற 3 நூற்றாண்டுகளிலும் சபையானது கரைபட்ட சபையாக இருந்தது, பாதை மாறின சபையாக இருந்தது. அதைத்தான் இப்படி சபையானது இந்த காலகட்டங்களிலே அது பாதை மாறின சபையாக காணப்படும் என்பதை தேவன் அன்றைக்கு யோவான் அப்போஸ்தலனுக்கு பெர்கமு சபையை வைத்து வெளிப்பாடுகளை தந்தார். அது பெர்கமு சபை அது பாதை மாறின உலகத்தால் கரைபட்ட சபை. சரி, இப்போ இந்த பெர்கமு சபையை குறித்து தேவன் கூட சொன்ன வார்த்தைகளை குறித்து நாம் ஒன்றன் பின்ன ஒன்றாய் தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் தேவன் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிற விதத்தை குறித்து ஒவ்வொரு சபையும் நாம் பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்துகிற விதமே அந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நமக்கு உணர்த்துவிக்கிறதா இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது தன்னை நியாயம் தீர்க்கிறவராக வெளிப்பட்டார். இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் முதல் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசுவை யோவான் அப்போஸ்தலன் தரிசிக்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று பார்த்தோம். அந்த பட்டயம் அது நியாயம் தீர்க்கிற பட்டயம் என்று பார்த்தோம். நீ எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம் அது ஆத்துமாவையும் ஆவியும் ஊடுருகிறது, அது கணுக்களை பிரிக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே ஒரு வசனம் ஒரு மனிதனை எப்படி நியாயம் தீர்க்கிறதோ அதுபோல இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக பெர்கமு சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்.
இந்த பட்டயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:16 பார்த்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று. அந்த பட்டயம் எதை குறிக்கிறது என்று நீ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இந்த பட்டயம் எதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாராம்? புறஜாதிகளை வெட்டும்படியாக, நியாயம் தீர்க்கும்படியாக. ஆகவே இந்த பட்டயம் என்பது நியாயம் தீர்ப்பதுக்கு அடையாளம். ஆக இந்த பெர்கமு சபை பாதை மாறி பரிசுத்தத்தை இழந்து, கற்பை இழந்து, உலகத்தோடு சமரசமாகி தன் கற்பை இழந்த இந்த சபையை நியாயம் தீர்க்கிறவராக இயேசு வெளிப்பட்டதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆக எப்பொழுதெல்லாம் சபை தன் அழைப்பை மறந்து பாதை மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சபையில நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவதுண்டு, சபையை கர்த்தர் நேசிக்கிறார், ஆக சபையை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார், சபைக்கு எப்படி கர்த்தர் நெருக்கங்களை அனுமதிப்பார், சபைக்கு ஒரு நெருக்கம் வந்தாலே அது சாத்தானால் வருகிறது தான் என்று இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சபையானது கர்த்தருடைய மனவாட்டி அல்லவா, ஆகவே மனவாட்டி சபை எப்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்? இந்த பெர்கமு சபைக்கு தன்னை இயேசு வெளிப்படுத்தும் நியாயம் தீர்க்கிறவராக தான் வெளிப்படுத்தினார். ஆகவே எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் பாதை மாறுகிறார்களோ அல்லது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உலகத்தோடு சமரசமாகி தங்களுடைய பரிசுத்த ஜீவித்தை இழக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சபைக்கு கர்த்தர் தன் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். ஆனால் ஒரு வித்தியாசம், அது புறஜாதிகளுக்கு உண்டாகிற ஆக்கினை தீர்ப்பை போல் அல்ல, அது கர்த்தர் சிட்சிக்கிற சிட்சை. ஒரு வேத வசனம் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, நாம் என்று பவுல் யாரை சொல்லுகிறார்? புறஜாதி மக்களையா? இல்ல, தன்னையும் சேர்த்து சபையை குறித்து சொல்லுகிறார். அப்ப நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது அப்ப சபைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. எப்ப கர்த்தர் சபை நியாயம் தீர்க்கிறார்? நாம் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். யாருக்கு சிட்சை? தகப்பனால் நேசிக்கப்படுகிற பிள்ளை வழிதவறி போகும் பொழுது, தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாறாய் நடக்கும் பொழுது அந்த தகப்பனால் பிள்ளை சிட்சிக்கப்படுகிறது போல, தன் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்க வேண்டிய மனவாட்டி சபை தன் பரிசுத்தத்தை இழந்து தன் பாதை மாறி உலகத்தோடு சமரசமாகி கற்பை இழக்கும் பொழுது தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய ஸ்தானத்தையும் மறந்து ஒரு புறஜாதி மனுஷனை போல உலகத்தின் அருவருப்புகளால் தன்னை கரைபடுத்தி கொண்டு மனம் போன போக்கிலே சபை வாழும் பொழுது அந்த சபைக்கு கர்த்தர் அனுமதிக்க சிட்சை தான் நியாய தீர்ப்பு. இங்கே பெர்கமு சபைக்கு இருவரும் கருக்குள்ள பட்டயமுடையவராக இயேசு வெளிப்படுவது சபையை அழிப்பதற்காய் கர்த்தர் சொல்லல, எச்சரிப்பதற்காய் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, சபை எப்பொழுதெல்லாம் வழி தவறுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சிட்சை அனுமதிக்கிறார். இந்த நாட்களில் ஏன் தேவன் முழு உலகத்திலேயும் சபைக்கு அநேக நெருக்கடிகள், ஒரு புறம் உலகத்துக்கு நெருக்கடிகள், உலகத்துக்கு பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், வியாதி, கொள்ளை நோய், போராட்டம், சமாதானமற்ற தத்தளிப்பின் நாட்கள் உலகத்துக்கு ஒரு புறம். ஆனால் அதே போராட்டம் சபையும் நெருக்குகிறதே. சபைகள் பூட்டப்படுகிறது, ஆராதனை இல்லை, ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியல, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் சகல காரியங்களும் நெருக்கங்களையும் நாமும் பார்க்கிறோம். ஏன் சபை கர்த்தர் போராட்டத்தை அனுமதித்திருக்கிறார்? என்னை கேட்டால் இந்த கொரோனா கொள்ளை நோய் பரவி வருகிற நாட்களிலே பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், கொள்ளை நோய் இவைகளை காட்டிலும் நான் பெரிதா என்கிற நெருக்கம் சபை பூட்டப்பட்டது. சபை பூட்டப்பட்டது என்பது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆக தேவன் சபையை பூட்டுவதற்கு, ஆராதனை தடைபடுவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால தான் காரியம் நடந்தது. யோபுவுக்கே அனுமதி கொடுத்தா தான் சாத்தானால் யோபுவை தொட முடியுமானால் சபை எப்படி தேவன் அனுமதிக்காமல் சாத்தான் பூட்ட முடியும்? அப்போ தேவன் அனுமதித்திருக்கிறார். அப்போ தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் சபை ஆராதனை தடைபடுவதை ஒருபோதும் கர்த்தர் 100க்கு 100 விரும்புகிறவர் அல்ல. ஆனாலும் ஏன் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? தேவனுக்கு ஆராதனை காட்டிலும் பரிசுத்த அலங்காரம் முக்கியம். மணவாட்டி மணவாளனை புகழ்ந்து பேசுவதை காட்டிலும் மணவாட்டி கற்புடன் இருப்பதைத்தான் மணவாளன் விரும்புவான்.
அதே போலதான் கர்த்தர் நீங்களும் நானும் அவர் பலி செலுத்தி ஆராதிப்பதை காட்டிலும் பரிசுத்த அலங்காரமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் ஆராதனை கர்த்தர் தடைபட காரணம், சபை பாதை மாறி ஒரு உலக மனிதனைப் போல வாழ பழகின சபை உலக கலாச்சாரங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆராதனையில், வாழ்க்கையில், ஊழியத்தில் எல்லாவற்றிலையும் உலக கலாச்சாரத்தை கொண்டு வந்து தன்னை கரைப்படுத்தி கொண்ட சபையை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த நாட்களிலே சபைக்கும் சிற்றை அனுமதித்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளை ஒரு உலகத்தானை போல இது இயற்கையின் சீற்றங்கள் அல்லது இதெல்லாம் உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் தான், இது தற்செயலாய் நடந்தது, ஆக இவைகளும் கடந்து போய் முடிந்துவிடும் என்ற ஒரு உலகத்தானை போல அற்பமாய் நினைத்திடாதீங்க. இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கிற ஒரு சிற்றையின் நியாய தீர்ப்பு. உங்களையும் என்னையும் உலகத்தோடு சமரசமாகி கற்பை இழந்து பரிசுத்தத்தை இழந்து பாதை மாறி சத்திய பாதையில் நடக்காமல் உலகத்தோட தத்துவங்களில் நடக்கிற நீங்களும் நானும் மனம் திரும்பி பரிசுத்த அலங்காரத்தால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த மணவாளனும் தன் மணவாட்டியை கற்புடன் பார்க்க விரும்புவான். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உலகத்தோடு நீங்களும் நானும் கற்பை இழந்து சமரசமாகிவிட்ட நம்மை திரும்ப பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்காக உத்தம கன்னிகைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய பலிகளை பார்க்கிலும், நம்முடைய ஆராதனை பார்க்கிலும், நம்முடைய காணிக்கைகளை பார்க்கிலும், ஏன் நம்முடைய ஊழியங்களை பார்க்கிலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது பரிசுத்த ஜீவியம். ஆக பெர்கமு சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது கற்பை இழந்து போனதினால் நியாயத்திற்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, இந்த சபையினுடைய நிறைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டு இருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த சபையில தேவன் அவர்களுக்கு இந்த நிறைகளையும் சுட்டி காட்டுகிறார். இந்த நிறைகள் என்பது இந்த சபையினுடைய ஆரம்ப காலங்களில் இருந்தது. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், பாஸ்டன்ஸ் கடந்த நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும், இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் சபையிடம் இருந்தது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற விக்கிரக ஆராதனையில் கூடாரமாக இருந்த அந்த பெர்கமு சபையில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் விசுவாசிகள் தங்களை சுற்றிலும் சத்துருவின் கிரியைகள் பயங்கரமாய், அது ஏராளமாய், அது வல்லமையாய் இருந்தாலும் அவைகளை கண்டு வழிதவறி போகாதபடி, அவர்களை கண்டு பின்வாங்கி போகாதபடி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்தார்களாம். இங்கே சாத்தான் சிங்காசனம் சொல்லும் பொழுது இந்த பெர்கமு பட்டணத்தில் அஸ்லிப்பஸ் என்கிறதான ஒரு கடவுளை வணங்கினார்களாம். எதற்கென்று சொன்னால், அந்த கடவுளை சுகமளிக்கிற கடவுள், சுகமளிக்கும் தெய்வம் என்று சொல்லி அஸ்லிப்பஸ் என்கிற ஒரு கடவுளை வணங்கினார்களாம். அது மிகவும் பிரபலமானது பெர்கமு பட்டணத்தில். எல்லாராலுமே வணங்கப்படுகிற ஒரு கடவுள் இந்த அஸ்லிப்பஸ். அந்த அஸ்லிப்பஸ் என்கிற கடவுளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் பெர்கமு பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறது, சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற பட்டணம். அந்த பட்டணத்தில் இந்த பெர்கமு சபை ஆரம்ப நாட்களில் உபத்திரவங்களை சந்தித்தது, நெருக்கங்களை சந்தித்தது, கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்த சபை இந்த பெர்கமு சபை ஆரம்ப நாட்களில். இதுக்கு முந்தின சபை நீங்கள் சிமிர்னா சபை பார்க்கும் பொழுது அது கிபி 96 313 வரை இருந்தது என்று பார்த்தோம். அந்த 96 313 வரை அந்த காலகட்டத்தில் இந்த சபைகள் மிகுந்த உபத்திரவை சந்தித்தது. அந்த உபத்திரவத்தின் தாக்கம் தான் இந்த 313 ஆரம்ப நாட்களில் சபையானது அநேக நெருக்கலை சந்தித்தது, இந்த பெர்கமு சபையை போல. ஆக பெர்கமு சபையினுடைய ஆரம்ப நாட்கள் மிகவும் உபத்திரவம். அதன் அடையாளமாக அந்திப்பா என்கிறதான ஒரு உண்மையுள்ள சாட்சியான ஒரு மனிதன் கொல்லப்பட்டான். யார் இந்த அந்திப்பா? இவன் ஒரு சபையின் ஊழியக்காரனா அல்லது மூப்பனா விசுவாசியா என்று சரியாக சொல்லப்படாவிட்டாலும் இந்த பெர்கமு பட்டணத்தில் பிரபலமானவன்.
ஆகவேதான் தேவன் அந்திப்பா என்று அவன் பெயரை எழுதி அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு அனுப்புகிறார் என்றால் அந்த சபைக்கு மிகவும் அறிமுகமானவன் இந்த அந்திப்பா என்பவன். இந்த அந்திப்பா என்கிற மனிதன் தேவனுக்கு வைராக்கியமாக இருந்ததினால் அந்த மனிதன் கொல்லப்பட்டான். ஆக இப்படிப்பட்ட வைராக்கியமாக இருந்த இந்த சபைத்தான் நாட்கள் ஆக ஆக வழிதவறி போனது. அவன் கருமையானவர்களே, நம்ம ஆரம்ப நாட்களில் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இந்த நாட்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? நீ எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை நீ முழுவதும் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்படுகிறது 2 காரியத்தை திரும்ப 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 தேவன் அங்கே சொல்லுகிறதை நீ பார்க்க முடியும். 2 காரியத்தை இந்த எசேக்கியேல் 33 திரும்ப திரும்ப சொல்லுவார். என்ன காரியம்? நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதன் ஆரம்ப நாட்கள் நீதியான கிரியைகளை செய்திருந்தும் ஒருவேளை அவன் துணிகரமாய் பாவம் செய்து வழிதவறி போவானால் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த துன்மார்க்கத்து நிமித்தம் அவன் நியாயந்தீர்க்கப்படுவான். இன்னொரு காரியம், துன்மார்க்கமாய் நடக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஜீவ வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜீவ பாதையிலே அவன் நடப்பானையானால் அவன் செய்த துன்மார்க்கங்கள் இனி நினைக்கப்படுவதில்லை. அவன் மனம் திரும்பி ஜீவ பாதை நடந்த நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்க முடியும். அப்போ ஒரு காலத்தில் நீதியாக வைராக்கியமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தும் இந்த நாட்களிலே நம் வழிதவறி போயிருப்போமானால், துன்மார்க்கமாய் ஜீவிப்போமையானால், கடந்த காலங்களில் நடந்த நீதியின் பாதைகள் இன்றைக்கு நமக்கு உதவுவது இல்லை. அது புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே அந்த காலகட்டத்திலே கடைசி ஓட்டத்தை எப்படி முடிக்கப் போகிறோம் என்பது முக்கியம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பெர்கமு சபை ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருந்தது. காலங்கள் ஆக ஆக வைராக்கியம் நீர்த்து போனது. ஆதி அன்பு மறைந்து போனது. தேவனோடு உறவு உடைந்து போனது. பரிசுத்த ஜீவியை மங்கி போனது. கற்பை இழந்து உலகத்தோடு கலந்து விட்ட சபை இந்த பெர்கமு சபை. ஒருவேளை இன்றைய கர்த்தர் உங்களை என்னை குறித்து நிறைவான காரியங்களை பேசுவாரானால் இந்த பெர்கமு சபை போல ஒரு காலத்தில் இருந்தாய் என்று சொல்லுவாரா? அல்லது யோபு பார்த்து சொன்னாரே, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான மனுஷன். அது பாஸ்டன்ஸ், பிரசன்டன்ஸ், ஃபியூச்சர் சேர்த்து கத்த சொல்லுகிறார். அவன் உத்தமனாக இருந்தான், இப்போ உத்தமாக தான் இருக்கிறான். இப்படி நம்மை பார்த்து சொல்லுவாரா? அல்ல பெர்கமு சபை போல ஒரு காலத்தில் இருந்தாயே என்று சொல்லுவாரா? நம்மை நிதானித்து இன்றைக்கு நம்ம ஜீவித்தை நாம் சரிபடுத்திக் கொள்வோம் இன்றைய ரட்சணியினால். சரி, இந்த இடத்துல சபையை குறித்து நிறைவான காரியங்களை கத்த சொன்னார். இது ஆரம்ப நாட்களிலே வைராக்கியமாக இருந்த சபை. சிமிர்னா சபையை போல சாத்தானின் சிங்காசனம் இருந்தாலும் அதை எதிர்த்து கர்த்தருக்காய் நின்ற சபை. அடுத்தது இந்த சபையினுடைய குறைகளை கர்த்தர் சொல்லுகிறார். 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். வைராக்கியமாய் இருந்த இந்த சபையில 2 விதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று பீலேயாமின் போதனை, இன்னொன்று நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. இந்த சபை ஆரம்ப நாட்களில் வைராக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த சபையோ தன்னுடைய சபைக்குள்ள தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து கள்ள போதனையினால் கரைபட்டு போனது. பீலேயாமின் போதனையும் சரி, நிக்கோலாய் மதஸ்தன் முறையும் சரி, இந்த 2மே கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள். ஒரு சபைக்குள்ள சத்தியம் மறைக்கப்பட்டு கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள் உள்ளே வளர ஆரம்பிக்கும் பொழுது அந்த சபை கர்த்தருக்காய் வைராக்கியம் நிற்க முடியாது. களை வளர ஆரம்பித்து விட்டால் நல்ல பயிர், நல்ல மணிகள் செழிப்பாய் வளர முடியாது. அதே போல தான் இந்த பெர்கமு சபையில் ஆண்டு சொல்றார் பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தரின் முறைமை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சபைக்குள்ளவைகள் உண்டு.
ஆகவே சபைக்குள்ள கள்ள உபதேசங்கள், கள்ள போதனை நுழைந்ததினால் பெர்கமு சபை பாதை மாறினது. இந்த பிழையாம் போதனை என்ன, நிக்கோலாய் மதஸ்தன் போதனை என்ன, ரெண்டி பார்ப்பது முன்பதாக சரித்திரத்தில் கிபி 313 606 வரை இருந்த சபைகள் இந்த பெர்கமு சபைக்கு அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி இருந்தது அந்த சரித்திர சில காரணி பார்ப்பீர்களானால், கிபி 313 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு பயங்கர உபத்திரமம். நாம் சிமிர்னா சபை குறித்து பார்க்கும் பொழுது ரோம அரசனால போராட்டம், சமுதாயத்தினால போராட்டம், குடும்பங்களில் போராட்டம், யூதர்களால் போராட்டம். இதே போல தான் கிபி 96 312 காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோம அரசாங்கம் கையோங்கி இருந்த நாட்களில் சபைகள் மிகவும் பாழாக்கப்பட்டது. கடந்த நாளில் நாம் அதை தியானிக்கும் பொழுது சொன்னேன், இந்த காலகட்டத்தில் சிமிர்னா சபையின் அந்த காலகட்டத்தில் இருந்த சபைகள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டது. அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இப்படிதான் சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது. ஆனால் கிபி 313 கான்ஸ்டன்டைன் என்கிறதான ரோம அரசன் அரியணையில் ஏறின பொழுது அந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மார்க்கத்தினால் ஈர்க்கப்பட்டவனாய் அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினால இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அவன் அரசாங்க மதமாக மாற்றினான். அதுவரைக்கும் கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லும் பொழுது ரோம அரசாங்கத்துக்கு அது வெறுப்பாக இருந்தது, எதிர்ப்பாக இருந்தது. இந்த கிறிஸ்தவர்களை கலகக்காரர்களாய் பார்த்தார்கள். கிறிஸ்தவர்கள் அரசாங்கம் போடுற சட்டத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு கலகக்கார கூட்டமாக இந்த ரோம அரசாங்கம் பார்த்தது 312 வரைக்கும். ஆனால் 313வது ஆண்டுகளிலிருந்து இந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம அரசன் கிறிஸ்தவ மார்க்கத்தை அரசாங்க மதமாக மாற்றினான். இப்படி மாற்றின பொழுது போராட்டங்களும் நெருக்கங்களும் இந்த சபைக்கு இதுவரைக்கும் இருந்த போராட்ட நெருக்கங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது. இது அரசாங்க மதமாய் மாறினதுனால இந்த கான்ஸ்டன்டைன் அநேக சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணினான். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் இப்படிப்பட்டதான சலுகைகளை தரும். அரசாங்க வேலை, அரண்மனையில் வேலை, அரசாங்க உத்தியோகங்கள், அரசாங்கத்தின் சலுகைகள் இவையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. இப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உடனே அநேக புறஜாதி மார்க்கத்தில் இருந்த அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்தார்கள். எதற்காக? இந்த அரசாங்க மதமாய் கிறிஸ்தவத்தை மாற்றினதினால் அரசாங்கத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், தங்களை பாதுகாத்து கொள்ளவும், ஒருவேளை நான் கிறிஸ்தவை மாறாவிட்டால் எங்களுக்கு அரசாங்கத்தின் நிமித்தம் போராட்டம் வந்துவிடுமோ என்று புறஜாதிகள் பயந்ததினால் அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறினார்கள், மனம் திரும்பவில்லை. இப்போ என்ன ஆனது? 312 வரைக்கும் சபை என்பது ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. புறஜாதி மக்களுடைய கிரியைகளுக்கும் ஆராதனைகளுக்கும் அவன் கலாச்சாரத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனால் இப்போ அரசாங்க மதமாய் மாறின உடனே அநேக புறஜாதி மக்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். புறஜாதி கோவில்களில் இருந்த பூசாரிகள் சொல்லப்பட்ட அந்த ஆசாரியர்கள் அவர்கள் கிறிஸ்தவ சபைக்குள் வரும் பொழுது புறஜாதியின் ஆசாரியர்கள் கிறிஸ்தவ பாதிரியால் மாறினார்கள். புறஜாதி மக்களுடைய கோவில்கள் கிறிஸ்தவ ஆலயங்களாய் மாறினது. புறஜாதி மக்களுடைய பண்டிகைகள் கிறிஸ்தவருடைய பண்டிகைகளாய் மாறினது. புறஜாதி மக்களுடைய விக்கிரகங்கள் கிறிஸ்தவரின் விக்கிரகங்களாய் மாறினது. எப்படி பெர்கமு சபை நேசருக்காக காத்திருக்காமல் உலகத்தால் கரைபட்டதோ அதே போல மணவாட்டி சபை இந்த காலகட்டத்தில் 313 606 வரை இந்த காலகட்டத்தில் புறஜாதி மார்க்கத்தால் தன்னை கரைபடுத்தி கொண்டது. அநேக புறஜாதி மக்கள் கிறிஸ்தவ சபைக்குள் வந்தார்கள். இந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் தான் பெரிய பெரிய கட்டடங்கள் ஆலயங்களாய் மாறினது. அது முன்பு வரை பார்த்தீங்கன்னா வீடுகளிலே ஆதி சபை விசுவாச கூடி ஆராய்த்தார்கள். வீடுகள் தான் சபைகள் இருந்தது. அந்த அளவுக்கு நெருக்கம். வெளியிலே பகிரங்கமாய் ஆராதிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசின் வீட்டில் கூடி ஆராதிப்பார்கள். ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் அரசாங்க மதமை மாற்றின உடனே தான் பெரிய பெரியதான கட்டடங்கள் ஆலயங்களாய் மாறினது. பேசிலஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டடங்கள், அதுக்கான அலங்காரங்கள், அதற்காக ஏராளமான பணங்களை வாரி இறைத்தது அரசாங்கம். இன்றைக்கி நாம் பார்க்கிற உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் பார்க்கிறோமே, இந்த கட்டட முறைமைகள் எல்லாம் இந்த 313 கான்ஸ்டன்டைன் காலத்திலே உருவானது. அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய விக்கிர கோவில்கள் எல்லாம் கிறிஸ்தவ ஆலயங்களாய் மாறினது. இதில் நல்ல கவனிங்க. ஒருவேளை யோசிக்கலாம், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிடுச்சுல, அநேக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்தார்கள். அது எழுப்புதல் அல்ல. அநேக புறஜாதிகள் உள்ளே வந்தார்கள். ஆனால் அவர்கள் மாறாத அவர்கள் பரிசுத்தமாக இருந்த சபையை கரைப்படுத்தினார்கள். இன்னும் சொல்லப்போனால் நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்தது போல தான் ஆனது. சாக்கடை தண்ணி சுத்திகரிக்கப்படலை, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கரைபட்டு போனது.
இந்த காலகட்டத்தில் உருவானது தான் ரோமர் கத்தோலிக்க சபை. நல்ல கவனிங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போகிறவர்களா இருக்கலாம். தயவு செய்து என்னை தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. நான் தவறான காரியத்தையும் சொல்லுகிறதல்ல, அல்லது எந்த ஒரு சபையோ எந்த ஒரு மார்க்கத்தையோ எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களையோ அல்லது மனிதர்களையோ நான் காயப்படுத்த முடியாத காரியம் சொல்லவில்லை. இதுதான் சரித்திரம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த சபையின் சரித்திரங்களை நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். கான்ஸ்டன்டைன் என்கிறதான அந்த ரோம் எம்பையர் நாட்களில் ரிலீஜியன் எப்படி இருந்தது, அந்த மனிதன் என்ன செய்தான், அல்லது ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய அந்த ஆர்ஜின், அதனுடைய ஆரம்ப தோற்றங்கள் எப்படி இருந்தது என்ற சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உருவான பின்புதான் மாதா வணக்கம், புனிதர்கள் வணக்கம், மரித்தவர்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவது, விக்கிரக ஆராதனை, இவை எல்லாமே ரோமன் கத்தோலிக்க சபை உருவான பின்பு அந்த சபைக்குள் வந்ததுதான் இந்த கர்த்தர் பிரியமில்லாத அருவருப்புகள். அது முந்தின காலம் வரைக்கும் பார்த்தீங்க என்றால் சபையில் விக்கிரகம் கிடையாது. ஏனென்றால் விக்கிரகத்தை கர்த்தர் அருவருக்கிறார். மாதா வணக்கம் கிடையாது, மரியாதை அது வரைக்கும் வணக்கம் கிடையாது, புனிதர்களை ஒருவரை வணங்க கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் மரித்தார், அவரை புனிதர் என்று சொல்லவில்லை சபை. அப்போஸ்தலன் பேதுரு மரித்தார், அவரை புனிதர் என்று சொல்லவில்லை. ஏன்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்கிற யோவான் சகோதரர் முதல் அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சி இந்த யாக்கோபு. அவர் மரித்த பின்பு அவருக்கு சிலை வைக்கல, அவரை வணங்கல, அவரை நினைத்து துக்கம் கொண்டாடல, அவரிடத்துல ஒரு விசுவாசி வேண்டுதலும் பண்ணவில்லை. அதே சமயம் எந்த சபையிலையும் நமக்காக யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தாரே, அவர் நமக்காக இயேசுடன் பரிந்து பேசுவார், ஆகவே யாக்கோபிடம் நாம் ஜெபிப்போம் என்று எந்த சபையிலும் பிரசங்கிக்கப்படவும் இல்லை. எப்பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உருவானதோ அந்த சபைக்குள்ள எப்பொழுது புறஜாதி மக்கள் வந்து அவருடைய கலாச்சாரத்தை திணித்தார்களோ அப்பொழுது சபை கரைபட்டது. கிறிஸ்துமஸ் என்ற டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடுகிறோமே, இந்த கிறிஸ்துமஸ் யாருடைய பண்டிகை? இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உருவாகிற வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்கிற பண்டிகை சபையில் கிடையாது, ஈஸ்டர் என்ற பண்டிகை கிடையாது, லெந்து நாட்கள் சபையில் கிடையாது. இவையெல்லாம் இனி கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் புறஜாதிகளின் பண்டிகை. எப்படி புறஜாதியின் பண்டிகை? டிசம்பர் 24 26 வரை 3 நாட்களும் இந்த பாபிலோனிய ஜனங்களுக்கு குளிர்கால பண்டிகை நாட்கள். அது அந்த 3 நாட்கள் விசேஷமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். 23, 24, 25. அந்த 25 என்கிற அந்த கடைசி நாள் சூரிய கடவுளுக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. சன் ஆஃப் காட், SUNOFGOD, சன் ஆஃப் காட் என்று வணங்குவார்கள். இந்த சன் ஆஃப் காட் என்கிற சூரிய கடவுளை பாபிலோனில் வணங்கின அதே பண்டிகையை இந்த ரோம கத்தோலிக்க சபையானது சன் ஆஃப் காட், SON, தேவகுமாரனுடைய பண்டிகை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அதை ஒப்பிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை அறிவித்தது. வேதத்தில் சொல்லப்பட்டதான அடையாளங்களை வைத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது அது ஏப்ரல் மே மாதங்களில் வர வேண்டும். ஆனால் ஏன் டிசம்பர் 25 கொண்டாடப்படுகிறது? இது யார் தீர்மானித்தது? யார் இதை ஆரம்பித்தது? எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? புறஜாதி மக்கள் சபைக்குள்ள வந்த பொழுது. ஆக நீங்கள் நான் கொண்டாடுகிற டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் சன் ஆஃப் காடுடைய பண்டிகை அல்ல, அது சன் ஆஃப் காட் என்கிற சூரிய கடவுளுடைய பண்டிகை. ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறோமே, இயேசு உயிர் தெழுந்தார் என்று. இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி வந்தது? பாபிலோனில் வணங்கிய ஈஸ்டர்ஸ் என்கிற தெய்வத்தினுடைய பண்டிகை தான் இந்த ஈஸ்டர்ஸ். அவர்கள் ஈஸ்டர்ஸ் பண்டிகை கொண்டாடினார்கள். அதைத்தான் நம்ம ஈஸ்டர் என்று உருமாற்றி விட்டார்கள். அந்த ஈஸ்டர்ஸ் என்கிற தெய்வம் தன்னுடைய கணவன் மரித்து விட்டதனால் அந்த ஈஸ்டர்ஸ் என்கிறதான பெண் தன் பறித்து போன கணவன் உயிரோடு வருவான் என்று 40 நாட்கள் அவள் புசிக்காமல் குடிக்காமல் விரதம் இருந்ததாக அவள் சரித்திரம் சொல்லுகிறது. 40 நாட்கள் விரதம் இருந்ததாகவும் அந்த 40 நாட்கள் விரதம் முடிந்த பின்பு அவனுடைய புருஷன் உயிரோடு எழும்பி விட்டதாகவும் அந்த ஈஸ்டர்ஸ் என்கிற தெய்வத்து குறித்த ஒரு கற்பனை சரித்திரம் சொல்லுகிறது. அதைத்தான் அன்றைக்கு 313வது வருஷத்துக்கு பின்பு இந்த புறஜாதி மக்கள் இந்த ஈஸ்டர்ஸ் தெய்வத்தை வணங்குகிற இந்த பாபிலோனிய மக்கள் ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ள வரும் பொழுது அந்த தெய்வத்துக்காக அவர்கள் 40 நாட்கள் அனுசரித்த அந்த உபவாச நாட்களை லெந்து நாட்களாய் மாற்றினார்கள். வேதத்தில் எங்க லெந்து நாட்கள் இருக்கிறது? ஆதி திருச்சபை எந்த இடத்திலையும் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாவது நாளை சபை 6வது நாளாக மாற்றினார்கள். வாரந்தோறும் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த நாள் தான். ஆனால் இந்த
லெந்து நாட்கள் என்பது வேதத்தில் எங்கேயும் இயேசு கிறிஸ்துவின் 40 நாட்கள் பாடுகளை தியானிக்கிற சபை சரித்திரம் இல்லை. இவைகள் வந்தது பாபிலோனிய கலாச்சாரம். இப்படிதான் பண்டிகை உள்ளே வந்தது. மாதா வணக்கம் என்று சொல்லி வணங்குற. தயவு செய்து நான் சொல்லுகிறதை தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. இதுதான் சரித்திரம். நீங்கள் தயவு செய்து இது புரிந்து கொள்ள வேண்டுமானால் இணையதளத்தில் தேடி பாருங்கள். இன்றைக்கி நாம் பிரபலமாய் வைத்து வணங்குறோமே ஒரு மாதா சுருவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணும் அவள் கையில் ஒரு சின்ன குழந்தையை வைத்துக்கொண்டு. இந்த உருவ அமைப்பை யார் உருவாக்கினது? எங்கிருந்து வந்தது? இவைகள் பாபிலோனில் வணங்குகிற தெய்வத்தினுடைய உருவம். அந்த சிலையை உள்ளே கொண்டு வந்து இது மரியாளும் குழந்தை என்று சொல்லி அந்த பாபிலோனிய கடவுளுடைய சரித்திரத்தை பாருங்க. தவறான வழியில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை தெய்வமாய் வணங்கினார்கள். அந்த பெண்ணின் உருவம் தான் அந்த சிலை. அதை இன்றைக்கு நாம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் வைத்து அதை மாதா என்று சொல்லி வணங்குகிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த ஜனங்களுக்காக ஜெபியுங்களோட மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆகவே இந்த பெர்கமு சபை எப்படி கற்பை இழந்து போனதோ அதே போல ஆதி பெந்தகோஸ்தே சபை, ஆண்டவருக்கு வைராக்கியம் இருந்த சபை, இந்த 313 606 இந்த காலகட்டத்தில் கற்பை இழந்தது. விக்கிரக ஆராதனை உள்ளே வந்தது. இந்த விக்கிரக ஆராதனை வந்த பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாரால் கட்டுப்பாடற்ற உபதேசங்கள், அதாவது எது பரிசுத்தம் எது பாவம் என்கிறதான அந்த பிரசங்கம் இல்லாமல், சத்தியத்தை காண்பிக்காமல் ஜனங்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழும்படி, வழிதவறி போகும்படி, தேவனுக்கு பிரியமில்லாத காரணம் செய்யும்படி இந்த சபையின் நாட்களிலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு உன்னதமான மார்க்கமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவம் என்பது மனிதனுடைய அடையாளமாய் மாறிப்போனது. கிறிஸ்தவம் என்பது நன்றாய் கவனியுங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அல்லது ஒரு மனிதனுடைய அடையாளம் அல்ல. ஒரு மனிதனின் தனித்தன்மை வாய்ந்த உன்னதமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அல்லது ஒரு மனிதனுடைய அடையாள சின்னமும் அல்ல. அது ஒரு உன்னதமான வேறு பிரிக்கப்பட்ட தனித்தன்மையுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் கிறிஸ்தவம். இந்த சபை கிறிஸ்தவத்தை மதமாக தன்னுடைய அடையாள சின்னமாக மாற்றினதினால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த காலகட்டத்தில் கரைபட்டு போனது. ஆகவே உங்கள் தனி ஜபங்களிலே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்காக தயவு செய்து ஜெபியுங்க. இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எப்பொழுது உருவானதோ அப்பொழுது சபை பாழாக்கப்பட்டது. ஆகவே இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்லி, விக்கிரக ஆராதனை கத்தர் அருவருக்கிற பாவம். விக்கிரக ஆராதனை கத்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீ வேதத்தை வாசியுங்க. வேத புத்தகம் என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாருக்கு ஒன்று, மற்றவர்களுக்கு ஒன்று என்று அல்ல. எல்லாரும் ஒரே வேத புத்தகம் தான். உங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். கத்தர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை. ஆக இந்த பெர்கமு சபை எப்படி கரைபட்டு போனதோ அதே போல இந்த காலகட்டத்தில் சபை கரைபட்டு போனது. இப்போது எப்படி இந்த பெர்கமு சபை கரைபட்டு போனது? 2 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஒன்று பீலேயாமின் போதனை, இன்னொன்று நிக்கோலாய் மதஸ்தரின் முறை. இந்த 2 முறைகளை குறித்து கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். அந்த கால சபை எப்படி கரைபட்டது என்றும், இன்றைக்கு இருக்கிற சபைகள் நாம் இந்த சபையில் குறித்து வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட காலத்திலே அந்த சபை எப்படி இருந்தது, அந்த சபையின் தன்மையை போல சபை சரித்திரத்தின் காலங்கள் எப்படி இருந்தது, 2ஐயும் பார்க்கிறோம். அதே சமயம் இந்த கடைசி கால சபை இதே சபைகளை போல இன்னைக்கு மாறி இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பீலேயாமின் போதனை குறித்தும் நிக்கோலாய் மதஸ்த முறைகள் குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பீலேயாமின் போதனை குறித்து நீ வாசிக்கும் பொழுது, நீ என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை நீ வாசிக்கும் பொழுது யார் இந்த பீலேயாம் என்பதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் தலைமையில் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் கானானுக்கு போகும்படி. இப்படி பிரயாணம் பண்ணி வரும் பொழுது அந்த மோவாபிய தேசத்துக்கு அருகில் வரும் பொழுது அங்கே பாலாக் என்கிற அந்த அரசன் பார்க்கிறான். இந்த ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது இந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்த இந்த பாலாக் ராஜா பீலேயாம் என்கிற ஒரு குறி சொல்லுகிறவனை, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் கர்த்தரின் தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு குறி சொல்லுகிறவன், பணத்துக்காக, பழமொழி சொல்வர் கூலிக்காக மாரடிக்கிறவன், அவன் பணத்துக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறது பீலேயாம். அந்த மனிதனை அழைத்து இந்த ஜனங்களை சபித்து விடு என்று சொல்லி அவனுக்கு பணம் கொடுக்க அவன் அழைக்கிறான். கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பீலேயாம் வருகிறான். எத்தனையோ அவன் சபிக்க பிரயாசப்பட்டும் கர்த்தரால் எச்சரிக்கப்பட்ட அவன் சபிக்க முடியல. வாயை திறந்தால் ஆசீர்வாதம். இப்போ பீலேயாம் ஒன்று புரிந்து கொண்டு விட்டான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது, அதே சமயம் தனக்கு ஆதாயம் வேண்டும், தனக்கு பணம் வேண்டுமே, தான் தன்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்க வேண்டுமே என்கிறதான சுயநலத்தினால, இச்சையினால
தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கரைபடுவதற்காக பாலாக் ஒரு ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனை தான் இந்த ஜனங்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த ஜனங்களை ஒருவனால் அழிக்க முடியாது, ஆனால் இவர்களே அழிவி சம்பாதித்துக் கொள்ளும்படி, இவர்கள் தேவனால் அழிக்கப்படும்படி இவர்கள் வழிதவறி போய்விட்டார்களானால் இவர்கள் தானாய் அழிந்துவிடுவார்கள். இதான் கொடுத்த ஆலோசனை. அவன் சொன்னான், இந்த இஸ்ரவேலின் தேவன் அருவருக்கிறது 2 பாவம், ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சார பாவம். இந்த 2 நீ செய்ய வைத்து விட்டால் இந்த ஜனங்களை அவர்கள் தெய்வமே தண்டிப்பார். இந்த ஆலோசனை கேட்ட பாலாக் தன் ஊருக்குள்ள ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி அந்த விருந்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மரியாதை நிமித்தம் அழைப்பதை போல வஞ்சகமாய் அழைத்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விருந்துக்கு போனார்கள். அங்கே விருந்தில் படைக்கப்பட்டவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரமாக இருந்தது. அதை இவர்கள் புசித்தார்கள். அந்த விருந்துகளிலே, அந்த கொண்டாட்டங்களிலே விபச்சாரம் செய்ய முடியாத அநேக மோவாபிய ஸ்திரீகளை அந்த ராஜா ஏற்படுத்தியிருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையினால் விழுந்து அந்த மோவாபிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணினார்கள். விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்து விபச்சாரம் செய்த இந்த ஜனங்களை தேவன் அங்கு தண்டித்தார். ஏறக்குறைய 24,000 பேர் அங்கு தேவனுடைய வாதையினால் மரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிலேயாமின் போதனை என்ன? ஜனங்கள் வழி தவறி போகும்படியான உபதேசங்கள். அந்த உபதேசம்தான் பெர்கமு சபைக்குள்ள நுழைந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கலாம், அது தப்பு கிடையாது. என்ன உபதேசித்தாங்க? நீ ஏன் அது விக்கிரகன்னு பார்க்குற? அது ஒரு சிலை, அது ஒரு கல், நீ ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்ரு என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றேன், ஆகவே சுத்திகரிக்கப்பட்டது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விக்கிரகங்களை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறப்பான ஒரு வேத பகுதி வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. எவைகளெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமான. இவைகளை எல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஆதி சபைக்கு ஆதி அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்டதான மிக முக்கிய கட்டளைகள். இங்கே நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு நிறைவேற்றிவிட்டார். ஆனாலும் சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போ சொல்லும் பொழுது அந்த சபை சொல்கிறார், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாடு பிரமாணம் அல்ல. இது சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர் மூலமாய் கொடுக்கப்பட்ட மிக முக்கிய உபதேசம். அங்கே 2 முக்கியப்படுத்துகிறார். விக்கிரகத்தையும் வேசித்தனத்தையும் ஆவியானவர் வெறுக்கிறார். இது ஆரம்ப சபைகளில் வைராக்கியமாக இருந்தது. ஆனால் பீலேயாமின் போதனை உள்ளே புகுந்தது. அங்கே உள்ளே புகுந்து வரும் பொழுது விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட வேலை சாப்பிட தப்பு இல்லை. இதை குறித்து ஆரம்ப சபைகளிலும் ஒரு சலசலப்பு இருந்ததுனால தான் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவர்களை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, விக்கிரக கோவிலுக்குள்ளே போகலாமா, போகக்கூடாதா என்பதை குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அப்போஸ்தலன் பவுல் தருகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை உன் பார்வைக்கு அது விக்கிரகம் ஒரு சாதாரண பொருளாக தெரியலாம், ஆனால் அடுத்த இடறி போகக்கூடாது என்பதற்காக அவைகள் படைக்கப்பட்டது என்பதை நீ கேள்விப்படும் பொழுது அதை சாப்பிடாத பவுலே சொல்லுகிறார். ஆனால் இந்த சபைக்குள்ள பீலேயாமுடைய கள்ள உபதேசம் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்தது போல அநேக கள்ள ஊழியர்களுடைய காரியம் சபைக்குள்ள வந்த பொழுது சபை பாலானது. அதே போலதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்கிற சபை ஏன் பாலாக்கப்பட்டது? அவர்களும் இயேசுவைத்தானே வணங்குகிறார்கள். எப்படி அது பாலாக்கப்பட்டது? புறஜாதி மக்கள் அநேக கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். அந்த நாட்களில் இந்த நாட்களில் பாருங்கள், விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவர்கள் அநேகர் சாப்பிடுவார்கள். ஆக புறஜாதி மார்க்கத்தார் இந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் கோட்பாடுகளை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள். அந்த கோட்பாடுகளை சபை ஏற்றுக்கொண்டது, அவங்க தத்துவங்களை ஏற்றுக்கொண்டது, அவங்களுடைய பாரம்பரியங்களை ஏற்றுக்கொண்டது, அவங்க வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டது. அவர்களைப் போலவே விக்கிரகங்களை வைத்து வணங்குவதும், அவர்களைப் போலவே பண்டிகைகளை ஆசரிப்பதும், அவர்களைப் போல விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவர்களை சாப்பிடுவதுமான அவர்கள் கோட்பாடுகளை சபை பின்பற்றினது. ஆகவே இந்த சபை கரைபட்டு போனது. போப் தலைமையிலான கரைபட்டு போன கத்தோலிக்க சபை இந்த பெர்கமு சபைக்கு அடையாளம்.
ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஒரு கரைபட்ட பெர்கமு சபை, விக்கிரகத்தாலும் வேசித்தனத்தாலும் கரைபட்டு போனது. அதை குறித்து பவுல் சொல்றார் பாருங்க. சபை என்றால் எப்படி இருக்கணுமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-17 வரை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றார், விக்கிரக அவிசுவாசி விசுவாச சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இதான் ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகத்துக்கு அனுமதி இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரக ஆராதனைக்கு அனுமதி இல்லை. அங்கு தேவன் அசைவாடுகிறது. ஆக ஆலயம் சபை என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அசைவாடுகிற இடம். அசைவாடுகிற இடத்துல அவிசுவாசிகளுக்குரிய காரியமோ அல்லது விக்கிரகத்துடைய காரியமோ அங்கு அனுமதி இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் விக்கிரகம் உள்ளே நுழைந்தது. எதனால் நுழைந்தது? நல்ல கவனிங்க. ஒருவேளை நீ கேட்கலாம், இந்த பெர்கமு சபை ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருந்தது. இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் இதை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், வைராக்கியமுள்ள ஊழியர்கள் இருந்தார்கள். எப்படி அவர்கள் இதை அனுமதித்தார்கள்? நல்ல கவனிங்க. கான்ஸ்டன்டைன் அரசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தான் விசுவாசிக்கிற இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை உலகம் முழுவதும் பிரபலமாக்கணும். அதான் எண்ணம். அவனுக்கு பரிசுத்தத்தை குறித்தோ அல்லது தேவனுக்கு பிரியமான சத்தியப்பாத அதை குறித்தாலும் கவலை. நான் ரொம்ப நேசிக்கிற இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை, இது உலகத்தை பிரபலமாகணும், அநேக மார்க்கத்துக்குள்ளே வரணும், இந்த ஒரு சிந்தை தான் அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் அநேக புறஜாதி மார்க்கத்தாரை உள்ளே இழுப்பதற்காக இந்த கான்ஸ்டன்டைன் எந்த கட்டுப்பாட்டையும் சபைக்குள்ளே அனுமதிக்கவில்லை. அது வரைக்கும் நெருக்கின அந்த ரோம அரசாங்கம் இப்பொழுது கட்டுப்பாடுகளை தளர்த்தி அநேக புறஜாதி மார்க்கத்தார் தங்கள் இஷ்டம் போல சபைக்குள்ள காரியங்களை செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. அப்பொழுது இருந்த வைராக்கியமில்லை போதகர்களும் வைராக்கியமுள்ள விசுவாசிகளும் தங்களுடைய சுயநலத்துக்கு அந்த பீலையாமை போல ரோம அரசனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்கள் சபைக்குள்ள இந்த விக்கிரக ஆராதனை இடம் கொடுத்தார்கள். எப்படி இடம் கொடுத்தார்கள்? இந்த ரோம அரசு என்ன செய்தான்னா, இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்கும் பொழுது போதகர்களை உச்ச நிலைமையில் உட்கார வைத்தான். விலை உயர்ந்த ட்ரெஸ், அவர்களுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ், அவங்க ட்ரெஸ்ஸில் அநேக விலையேற பெற்ற கற்களை பதித்து, அவங்க நிற்கிறதான பிரசங்க பீடத்தை விலையேற பெற்ற பளிங்கு கற்களெல்லாம் வைத்து பயங்கர பணத்தை வாரி இறைத்தான் ஊழியர்களுக்கு. இந்த ஊழியர்கள் அரசனால் வருகிறதான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த கான்ஸ்டன்டைன் அரசன் விரும்புகிறபடி புறஜாதிகளுக்கு சபையில் இடம் கொடுத்தார்கள். ஆரம்ப சபை அப்படி அல்ல. ஒரு மனுஷன், புறஜாதி மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரும் பொழுது, நீ மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகு, இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பு என்று எச்சரிப்பதாக இருந்தார்கள். ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் அவன் கொடுக்கிற சலுகைக்காக, அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் இழிவான ஆதாயத்துக்காக இந்த உலக வழிபாடுகளுக்கு இடம் கொடுத்தார்கள். சபை கரைவிட்டு போனது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்களாம். சபை என்பது ஜாதிகளின் வழிபாடுகளோடு கலவாதது. நம்முடைய ஆராதனைக்கு உலக ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், அவன் கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டுப்பாடும் தனித்துவமும் கிறிஸ்தவத்திற்கு உண்டு. அவர்கள் ஜாதிகளோடு கடவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். ஆனால் இந்த பெர்கமு சபையின் நாட்களில் உலகம் சபைக்குள் வந்த பொழுது உலகத்தின் பரிசுத்தம் நீர்த்து போனது, சத்தியம் நீர்த்து போனது, கட்டுப்பாடு உள்ள கற்புள்ள வாழ்க்கை நீர்த்து போனது. இந்த சபை தன் கற்பை இழந்து போனது. அதுதான் பவுல் சொல்லும் பொழுது
ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 12:2 வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். போதும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், சபைங்கிறது என்ன? உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாத சபை. எப்பொழுதுமே சபை வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். ஆனால் அந்த பெர்கமு சபையின் தன்மையை போல இந்த 313 606 வருஷம் வரை இருந்த அந்த சபைகள் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்தது, தேவ பக்தி இழந்தது, உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டது. உலக மனிதனுடைய பண்டிகைகள், உலக மனிதனுடைய கலாச்சாரங்கள், உலக மனிதனுடைய வழிபாடுகள், உலக மனிதனுடைய ஆராதனைகள், உலக மனிதர் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் சபைக்குள்ள வைத்தது. அந்த சபை கரைபட்டு போனது. எதற்காக இந்த சபைக்குள்ள அனுமதிச்சாங்க? அதுதான் ஆண்டவர் சொல்ல, பீலையாமனுடைய போதனை. பீலையாமை போல இழிவான ஆதாயத்துக்காக. இன்றைக்கு இருக்கிற சபைகளை பாருங்க, இதே காரியம் இன்றைக்கு சபைகளில் உண்டு. இந்த பீலையாமின் போதனையை போல அன்றைக்கு எப்படி ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் அநேக புதிய பண்டிகைகள் உருவானதோ, அதே போல் இன்றைக்கு அநேக பண்டிகைகள் சபையில் உருவாயிருச்சு. ஆசீர்வாத பண்டிகை, அறுவடை பண்டிகை. இந்த அறுவடை பண்டிகை இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் அறுவடை பண்டிகை என்பது கர்த்தர் கொடுத்த விதமே வேறு. அது எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன முறை வேறு. அந்த அறுவடை பண்டிகையினுடைய நோக்கம் வேறு. ஆனால் இன்றைக்கு சபைகளில் அறுவடை பண்டிகை. அந்த அறுவடை பண்டிகை எதற்காக? பணம் வசூலிப்பதற்காக, பணத்தை சேகரிப்பதற்காக. இனி சபைகளிலே ஏலம், ஆசீர்வாத காரியம், இவை எல்லாம் எதற்காக? இந்த பண்டிகைகள் பணத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. பீலையாமின் போதனை இனி சபை நுழைந்து விட்டது. ஆசீர்வாத பொருள் என்கிற பெயரில் இன்னைக்கு வஞ்சக சபைகளுக்குள்ள, ஆதி சபைகளில் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனத்தினால்தான் என்று தைரியமாக பிரசங்கித்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபைகளில், இப்போ நவீன சபைகளில், உன் வாழ்க்கையில் பிரச்சனையா, இந்த பொருள் இது ஆசீர்வாதமான பொருள், இதை வாங்கிக்கொண்டு வீட்டில் வை, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும். ஆசீர்வாத எண்ணெய், ஆசீர்வாத சாவி, ஆசீர்வாத கைக்குட்டை, ஆசீர்வாத சால்வை, ஆசீர்வாத செங்கல், ஆசீர்வாத தலையணைன்னு விற்றாங்க. ஒரு சகோதரன் காண்பித்தார் எனக்கு. அவர் தூக்கமே வராமல் இருந்ததான். சரியான தூக்கம் வரலன்னு ஒரு ஊழியக்கார்ட்ட தூக்கம் வரணும்னு ஜெபம் பண்ண போனாராம். உடனே அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணிட்டு உள்ளே இருந்து ஒரு மனுஷனை கூப்பிட்டு அதை எடுத்து கொடுப்பா, ஒரு பில்லோ கவர். அந்த கவரில் கர்த்தர் தம் பிரியமாவும் நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு எம்ப்ராய்டிங் பண்ணியிருந்தது. அந்த கவரை அதிக விலைக்கு விற்றுருக்குறாங்க. இந்த கவரை போய் உங்கள் தலைகாணியில் போட்டுட்டு படுத்துவங்க, தூக்கம் வந்துடும். இப்போ இந்த மனுஷனுக்கு கர்த்தர் மேலே, வசனத்தின் மேலேயே அல்ல, எதன் மேலே? அந்த தலைகாணி கவர் மேலே. இன்றைக்கி அப்படி தான் அநேகர் இப்படி ஆசீர்வாத பொருள் என்கிற வஞ்சகம். எங்கேயும் வேதத்தில் ஆசீர்வாத பொருள் என்கிற பொருள் விற்பனை பண்ணப்படலை. இழிவான ஆதாயத்துக்கு பீலையாமின் போதனை. இன்னைக்கு சபை இந்த பீலையாம்களால் கரைவிட்டு போனது. அநேக நூதன உபதேசம். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர் என்று சொல்லி தேவனுடைய கிருபையையும் தேவ அன்பையும் தன்னுடைய இழிவான ஆதாயத்திற்காக அநேகர் விகற்பமாய் போதிக்கிறதையும் பார்க்கிறோம். நீ எவ்வளோ பாவம் செய்தாலும், எவ்வளோ தவறு பண்ணினாலும், நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம், எல்லா பாவத்துக்கும் ஏற்கனவே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு இப்படி பிரசங்கிக்கிறார்கள். காரணம் கேட்டால் அது கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லப்படுகிறது. எதற்காக இப்படி பிரசங்கிக்கிறார்கள்? இப்படி பிரசங்கித்தாதான் தவறு செய்கிறவன் கூட சபைக்குள்ள தைரியமாக வருவான், வந்து காணிக்கை தசமாக கொடுப்பான். அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாவம் செய்கிற மனிதனை கண்டிப்பதற்கு பதிலாக அந்த மனிதனுக்கு ஒரு தாளாட்டு கொடுத்து அந்த மனிதனை உற்சாகப்படுத்தி அவனை இன்னும் பாவத்தில் நூதன உபதேசங்கள், தேவ கிருபைனா என்ன, தேவ அன்புனா என்ன என்பதை தங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக விகற்பமாக்கி சபையை பாழாக்கி விட்டதை இந்த நாட்களை பார்க்கிறோம். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீ பரலோகத்துக்கு வந்து விடுவ. கர்த்தர் இரக்கமுள்ளவர், உன் நரகத்தை தள்ள மாட்டார். இப்படி பீலையாமின் போதனைகள் இன்னைக்கு இருக்கிற சபைகளையும் பாழாக்கி விட்டது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சத்திய பாதையில் நாம் பரிசுத்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக மணவாளனை சந்திக்க முடியும். மணவாளனை சந்திப்பதற்கு கற்புள்ள வாழ்க்கை அவசியம்,
விக்கிரகங்களுக்கும் வேசித்தனத்திற்கும் விலகி வாழ வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருப்பீர்களானால், புனிதர்களை வணங்கி கொண்டிருப்பீர்களானால், அநேக இப்படிப்பட்ட பண்டிகைகளின் ஆசிரித்து கொண்டிருப்பீர்களானால், அல்லது வசனத்தை குறித்தான அறிவு இல்லாமல் இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற பொருட்களை வாங்குவதனால் எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும், அல்லது இப்படிப்பட்ட பொருட்களை வீட்டுக்குள் வைப்பதினால் எனக்கு நன்மை வந்துவிடும் என்று நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு செய்து கொண்டிருப்பீர்களானால், உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் மாத்திரம் தான் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் வசனத்தின் மூலமாகத்தான் வருகிறது. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் உங்கள் தேடி வரும். லெந்து நாட்கள் நீங்கள் அனுசரிப்பதனாலேயோ, லெந்து நாட்களில் குருத்தொலை கொடுக்கப்படுகிற குருத்தொலையை நீங்கள் வீட்டில் வைப்பதனால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே இந்த பீலியாமின் போதனை விட்டு மனம் திரும்பும்படி என் தேவன் உங்களை அழைக்கிறார். 2 தீமோத்தேயு 3:1 5 வாசித்து பாருங்க. கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் வரும் என்று தேவன் எச்சரிப்பாய் சொல்கிறார். என்ன கொடிய நாட்கள்? 2 தீமோத்தேயு 3:5 வாசியுங்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிப்பார்களாம். ஆனா சொல்ல கடைசி நாட்களில் தங்களை தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவ ஊழியர்களாக, தங்களை தீர்க்கதரிசிகளாக அநேகர் காண்பிப்பார்கள். ஆனால் அங்கே தேவ பலன் இருக்காது. தேவ பலன் இருக்காது. தேவ பலன் என்பது பரிசுத்த ஜீவியம், தேவன் சொல்லுகிற வார்த்தை, சத்திய பாதை. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பீழையாம்கள் அநேகர் உருவாகிவிட்டதனால் சபைகள் அன்றைக்கி கரைபட்டு போனது. எப்படி கரைபட்டு போனது? உலக அரசியல் சபைக்குள்ளே புகுந்து விட்டது. நல்லா கவனியுங்க, சபை வேறு, உலக அரசியல் வேறு. எப்போ சபைக்குள்ள உலக அரசியல் நுழைகிறதோ, எப்போ உலகத்தின் அரசியல் சாயம் சபைக்கு பூசப்படுகிறதோ, அப்போ சபை கரைபட்டு போகிறது. சபைக்குள்ள வியாபாரம், சபைக்குள்ள ஜாதி பாகுபாடு, இதெல்லாம் பீழையாமின் போதனை. இதெல்லாம் பீழையாமின் போதனை. எப்போ பீழையாமின் போதனையான ஜாதி, வியாபாரம், உலக அரசியல், உலக சாயர், உலக கலாச்சாரம், இதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னைக்கு உலகமே இப்படி தானே இருக்கிறது. எப்பொழுது சபை உலகத்தை பார்த்து இன்னைக்கு உலகமே இப்படி இருக்கிறது என்று உலகத்தோடு, மோவாபி பெண்களோடு சபை கலந்து விடுகிறதோ, அப்பொழுது சபை கரைபடுகிறது. இதுக்கு பேர் தான் பீழையாமின் போதனை. ஆகவே பீழையாமின் போதனை அந்த சபையை பாழாக்கினது. அதனால தான் கர்த்தர் பெருகுமு சபை பார்த்து சொல்கிறார், இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். 1 பேதுரு 4:17 வாசித்து பாருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறதாம். ஆக சபை வழிதவறி போகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆகவே இந்த பெருகுமு சபை என்பது இந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. 2வது, இந்த சபைக்குள்ள இருந்த இன்னொரு கள்ள போதனை நிக்கோலாய் மதஸ்தர் முறை. ஏற்கனவே எபேசு சபை குறித்து சொல்லும் பொழுது இந்த நிக்கோலாய் மதஸ்தர் முறை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து கொஞ்சம் பார்த்து நாம் இதை குறித்து புரிந்து கொள்ள போகிறோம். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் முறை என்றால் என்ன? வாசிங்க 2 அதிகாரம் வெளிப்படுத்த 2:15 வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த முறையை கர்த்தர் வெறுக்கிறார். இது என்ன முறை? நிக்கோ என்று சொன்னால் மேற்கொள்ளுதல் அல்லது தூரப்படுத்துதல் அல்லது உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். லாவோஸ் என்று சொல்லும் பொழுது சாதாரண மக்கள் என்று அர்த்தம். இன்னொரு வார்த்தை லைட்டி, இது குருக்கள் என்று அர்த்தம். இந்த 3 வார்த்தையிலிருந்து வந்தது தான் நிக்கோலாய் முறை, நிக்கோலாய் மதஸ்தர் என்கிற இந்த முறை. இந்த 3 வார்த்தையிலிருந்து வந்தது. நிக்கோ, லாவோஸ், லைட்டி என்கிற இந்த முறை. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள ஒரு பிரிவினை. என்ன பிரிவினை? எப்படி ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களில் சபையில் ஆசாரியர்கள், லேவியர்கள், சாதாரண இஸ்ரவேல் மக்கள் என்கிற பாகுபாடு இருந்ததோ, அந்த பாகுபாடை சபைக்குள் கொண்டு வந்தார்கள். பழைய ஏற்பாடு நாட்களில் எந்த ஒரு சாதாரண இஸ்ரவேலனும் ஆலயத்துக்குள்ள வர முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியர்கள் மட்டுமே வர முடியும். மகா பரிசுத்தலத்துக்குள் பிரதான ஆசாரியன் மட்டுமே வர முடியும். இதான் ஒழுங்கு பழைய ஏற்பாடு நாட்களில். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை சிலுவையில் மரித்தாரோ, எப்பொழுது தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரோ, அவர் சரீரத்தின் வழியாக திரை கிழிக்கப்பட்டு எந்த மனிதனும் கிருபாசனத்தண்டையில் வருவதற்கான சாக்கியத்தை பெற்றோம். நாம் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் வருகிறதான பாக்கியத்தை நாம் பெற்றோம். ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையின் நாட்களில்
இவர்கள் மட்டும்தான் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும், இவர்கள் தான் மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், இவர்கள் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் வழக்காடுகிறவர்கள் என்கிறதான பாகுபாடுகள் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், அது உத்தரவாதம், அது உக்கரானத்துவ காரியம். ஆனால் அவங்க ஜெபித்தா தான் கர்த்தர் கேட்பார் என்பது தவறானது. எந்த விசுவாசியும் தேவனிடத்தில் தைரியமாய் ஜெபிக்க முடியும். எப்பேற்பட்ட பாவம் செய்தவனும் தேவனிடத்தில் தைரியமாய் வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப முடியும். எப்பேற்பட்ட பாவியும் கர்த்தரிடத்தில் டைரக்டாக ஜெபித்து என் பாவத்தை மன்னியும் என்று கதற முடியும். இதற்குத்தான் சிலுவையில் இயேசு மரித்தார். இந்த சிலுவையினுடைய மேன்மையை கரைப்படுத்துவதற்காக சத்ரு சபைக்குள்ள நுழைத்ததுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் முறை. இந்த முறையில் என்ன நடந்தது அப்படின்னா, எபேசபை நாட்களில் ஆரம்ப நாட்களில் முறை இருந்தது. அப்பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கு சில ஊழியர்கள் சில யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அந்த யூத மார்க்கத்தை அப்படியே சபைகள் கொண்டு வந்து, நாங்கள் போதகராக இருப்பதினால் நாங்கள் தான் தேவனிடத்தில் சேரக்கூடியவர்கள், உங்களுக்காக நாங்கள் தான் ஜெபிக்க முடியும் என்று தங்களை மேன்மையானவர்களாகவும் தங்களுக்கு கீழத்தான் சபை மக்கள் என்றும் வைத்து வித்தியாசம் பார்த்தால் ஏற்றத்தாழ்வு வைத்தார்கள். அந்த நிக்கோலாய் மதஸ்தர் முறை கர்த்தர் வெறுத்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் கிபி 313 606 வரை இந்த காலகட்டத்தில் இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் ரோம அரசாங்க மதமாக கிறிஸ்தவத்தை மாற்றின உடனே கிபி 325 ஆண்டில் நைசியா என்கிற ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் ஏற்படுத்தினான். ஏறக்குறைய 1500 பேர் கூடிய அந்த கூட்டத்தில் 5 பேருக்கு ஒருவர் பிஷப் என்கிற அளவில் 5 பேருக்கு ஒரு பிஷப் என்று அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார்கள். அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இந்த குருக்கள் பிஷப், கார்டினல், போப் என்கிறதான அந்த அமைப்புகளை உருவாக்கி இந்த வர்க்கத்தினருக்கு இந்த பிஷப், இந்த கார்டினல், இந்த போப், இந்த குருக்கள் என்கிற இந்த வர்க்கத்தினரை மேலே வைத்து இவர்கள் தான் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க தான் ஸ்தானாபதிகள், இவர்களை அல்லாமல் பூமியிலே கர்த்தர் ஒன்றை செய்வதில்லை என்பதை வைத்து எந்த மனிதனும் தேவனிடத்தில் நேரடியாக வர முடியாது, இவர்கள் மூலமாகத்தான் என்கிறதான ஸ்தானத்தை வைத்தான். இந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் தான் இந்த குருக்கள் முறைகள் பிரபலமானது, வேறொன்று ஆரம்பித்தது. இவன் பெரிய பெரிய கட்டடங்களை ஆலயமாக்கின உடனே இந்த குருக்களை அந்த உயர்ந்த சிங்காசனத்தை உட்கார வைத்தான். விலையேற பெற்ற ஒரு சேர் சிங்காசனத்தை வைத்து சிங்காசனம் உட்கார்ந்து விலையேற பெற்ற ட்ரெஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிரசங்க பீடம் விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்ட ஒரு காரியம் வைக்கப்பட்டு ஜனங்கள் பார்வையில் இந்த குருக்களை அவர்கள் உயர்ந்த ஸ்தானமாகவும் தேவனுடைய ஸ்தானாபதிகளாகவும் வைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் பாவ அறிக்கை என்கிற முறைகள், அதாவது எந்த பாவம் செய்த மனிதனும் நேரடியாக இயேசுவிடத்தில் வர முடியும், தன் பாவங்களை அறிக்கை செய்ய முடியும். ஆனால் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் முறை வந்த பின்பு மனிதன் தன் பாவங்களை இந்த குருக்களிடம் அறிக்கை செய்யணும். இந்த குருக்கள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் போப் என்பவர் அப்போஸ்தலர் வாரிசு, இவர்கள் தான் தேவன் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிறதான ஒரு ஏற்றத்தாழ்வு சபைக்குள் வந்தது. அதுதான் நிக்கோலாய் மதஸ்தர் முறை. இந்த குருக்கள் பதவியும் சபையில் கமிட்டி பதவியும் பணம் சம்பாதிக்கிற பதவிகளாய் மாறினது. ஒரு அரசியல் கட்சியை போல அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியலை போலவே சபை செயல்பட ஆரம்பித்தது. பதவிக்காக போட்டி, பதவிக்காக சண்டைகள், பதவிக்கான காரியங்கள் மற்ற மனிதர்கள் அற்பமாக எண்ணுவது, எந்த மனிதனும் தேவனுடைய சேர முடியாது, நாங்கள் தான் தேவனுடைய பிரதிநிதிகள் என்று தங்களை பெருமையாக வைத்துக்கொண்ட அந்த காரியத்தை தேவன் இந்த சபையில் வெறுத்தார். ஆவிக்குரிய சபையில் இப்படி அரசியல் சாயல் உள்ள நுழைந்ததினால் சபை கரைப்பட்டது. இன்றைக்கு சபைகளில் பாருங்க, இன்றைக்கு சபைகளில் ரெவரண்ட், பிஷப், கார்டினல் இவை எல்லாமே தேவன் அருவருக்கிறது. இன்னைக்கு பிஷப்னு பேரை போட்ட உடனே அவருக்கு ஒரு கர்வம், அந்த அங்கேயே போட்டு இடுப்பு அளவுக்கு ஒரு செயினோட தொங்க விட்ட உடனே ஒரு பெரிய ஒரு பெருமை. காரணம் என்ன? நாங்கள் பிஷப் ஆயிட்டோம், நாங்கள் கார்டினல் ஆயிட்டோம். இது பெருமையின் ஆவி, இது சாத்தானின் வஞ்சகம். இது ஆரம்ப நாட்களில் சபைகள் கர்த்தர் அருவருத்தார். இயேசு சிலுவையில் மரித்ததே எந்த மனிதன் நேரடியாக தேவனிடத்தில் வருவதற்காகத்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஊழியர்களில் வித்தியாசம், சபைக்குள்ள வித்தியாசம். இந்த பிஷப் என்பவர்கள் தான், அல்லது இப்படிப்பட்ட போப் என்பவர்கள் தான், அல்லது இப்படிப்பட்ட ரெவரண்ட் இவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள், பிரதிநிதிகள் என்கிறதான இந்த காரியம் இன்றைய சபைகள் இருப்பது தேவன் அருவருக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் முறை. ஊழியமானாலும் சரி,
சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளானாலும் சரி, அது நம்மை பெருமைப்படுத்துவதற்கு பிரபலப்படுத்துவதற்கு அல்ல, தேவன் நாமம் மகிமைப்படுவதற்காக. அன்றைக்கு போப்புகளுக்கும் குருக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அங்கிகள் அவள் பெருமைகளாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் அங்கி போடுறது விரும்புகிறாங்க. ஏன்னு சொன்னால், அங்கி போட்டால் அரசாங்கத்தில் ஒரு மதிப்பு, அங்கி போட்டோம்னா மனுஷன் மத்தியில் ஒரு மதிப்பு. நாங்கள் ரெவரண்ட் என்கிற பேர் போட்டுட்டா பாஸ்டர் மத்தியில் நாங்கள் சாதாரண ஊழியக்காரோடு நாங்கள் மேன்மையானவர்கள். இந்த வேறுபாடைத்தான் கர்த்தர் வெறுக்கிறார். தேவனை பாருங்க, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் போய் ஊழியம் செய்து முடிச்சுட்டு, அந்தியோகியா பண்ண ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ளே வருது. விக்கிரங்கள் படைத்தப்பட்ட சாப்பிடலாமா, யூதல் முறைமைப்படி விருத்த சேதனை செய்யலாமா வேண்டாவா, அப்படிலாம் ஒரு முறை வருது. குழப்பம் வந்தோடனே கமிட்டி கூடுகிறார்கள். இந்த கமிட்டி யாருன்னா எல்லா அப்போஸ்தலர்களும் கூடி உட்காந்து பேசுகிறாங்க. அதில் பவுலும் இருக்கிறாரு. பேதுரு எழும்பி பேசும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க. ஒருவேளை நீ சொல்லலாம், இது பேதுரு கர்த்தரோடு இயேசுவோடு கூட இருந்தவர் மாத்திரமல்ல, இந்த கல்லின் மீது சபை கட்டணும் அவரை பார்த்தேன்னு சொன்னார். ரைட். அது முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழும்பி பேசுவார். யார் இந்த யாக்கோபு? இயேசுவின் சகோதரன் எனப்பட்ட யாக்கோபு. இந்த யாக்கோபு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அவரை பரியாசம் பண்ணவர் இந்த யாக்கோபு. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த காட்சியை அவர் தரிசனமாக இயேசு தன்னை வெளிப்படுத்தின பின்பு தான் யாக்கோபு ரட்சிக்கப்பட்டார். சொல்லப்போனால் பேதுருவை காட்டிலும் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் யாக்கோபு ஜூனியர். ஆனால் இந்த யாக்கோபு எழும்பி பேசும் பொழுது எல்லாரும் கவனமாய் கேட்டு, யாக்கோபு சொல்கிறது கரெக்ட் தாங்க, அதுபடியே நம்ம சபையில் செயல்படுத்துவோம். அப்போ ஆதி சபையில் இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர், இந்த விசுவாசி அந்த விசுவாசி என்கிற வித்தியாசம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சபைகளில் இப்படிப்பட்ட ரெவரண்ட், பிஷப், இந்த பட்டங்கள் எல்லாமே நிக்கோலாய் மதஸ்தரிலிருந்து வந்தது. அதனால தான் ஆர்ச் சபைகளை பாருங்கள், குருக்கள், அதுக்கப்புறம் பிஷப் இருக்கிறார், ஆர்ச் பிஷப் இருக்கிறார், கார்டினல், போப். இது வரைக்கும் இந்த போப்பை ஆர்சியில் கேட்டு பாருங்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் அவர் பேதுருவின் வம்சம், தேவனுக்கு அடுத்தது இந்த போப் தான் என்று சொல்லுவார்கள். தேவன் அப்படிப்பட்ட முறைகளை வைக்கவில்லை. இது நிக்கோலாய் மதஸ்தரின் முறை. இதன் நிமித்தம் சபை கரைபட்டது. அவர் பீலையாமின் போதனை, நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையினால் சபை கரைபட்டது. அடுத்தது, இந்த சபை கற்றுக் கொடுக்கிற ஆலோசனையும் எச்சரிப்பும். 2 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் என் வாயினால் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் முதல்ல என்ன ஆலோசனை கொடுக்குறார்? நீ மனம் திரும்பு. எதிலிருந்து மனம் திரும்ப சொல்லுகிறார்? உலக சாயலை விட்டு நீ மனம் திரும்பு. எந்த பாவத்துக்கும் ஒரே பரிகாரம் மனம் திரும்புவதுதான். மனம் திரும்புவதுனா என்ன? மனம் திரும்புவது எங்கள் வார்த்தையோட அர்த்தம் அதோட மூல பாஷையில் மிலானியோ என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, சிந்தனையிலே உண்டாகிற மாற்றம். மனம் திரும்புதல் என்பது முதல் கிரியில் வெளிப்படாது. சிந்தையில் ஒரு மனிதன் மனம் திரும்புவது கிரியில் வெளிப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் நீ மனம் திரும்பு. எதில் மனம் திரும்பணும்? உலக சாயலை பின்பற்றலாம் என்று நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய், அது மனம் திரும்பு. அந்த விக்கிரக ஆராதனை, உலக வழிபாடு, உலக கலாச்சாரம், உலகத்தினுடைய முறைகள், இவை எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லி இந்த பெர்கமு சபைக்கு கர்த்தர் ஆலோசனையாய் கொடுக்கிறார். எப்போ நாம் மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் விக்கிர ஆராதனை அல்லது அருவருப்பான சில பாவங்கள், ஒருவேளை இல்லைப்பா நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், நான் விக்கிர ஆராதனை செய்யலை, ஆனால் உலகத்தினுடைய கலாச்சாரத்தை, உலகத்தினுடைய வழிபாடுகள், உலக மனிதர்களைப் போல நீங்களும் வாழ ஒப்பு கொடுத்து உலக மனிதனைப் போல ஒரு கரைபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீரானால், எந்த காரியத்தில் வழிதவறி இருக்கிறீர்களோ கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீ வாசித்து பாருங்க. அங்கே எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். அந்த எசேக்கியா ராஜா குறித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது, அவன் ராஜாவை பொறுப்பெடுத்த உடனே அவங்க அப்பா காலத்தில் ஆகாஸ் ராஜா விக்கிரகத்தால் தேசத்தை நிரப்பியிருந்தான். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் இந்த எசேக்கியா ராஜா தன் தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை தேசத்தை விட்டு அகற்றி தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தான். மாத்திரமல்ல, மோசேயின் காலத்திலே வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம்,
அது நிகுஸ்தான் என்கிற பெயரில் இன்னும் ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். இந்த எசேக்கியா ராஜாவின் கால வரைக்கும் அந்த வெண்கல சர்ப்பத்தின் வழிபாடு இருந்தது. ஆனால் எசேக்கியா ராஜா அவன் எல்லாவற்றையும் உடைத்து தன் தேசத்தையும் தன்னையும் மனம் திரும்புதல் ஒப்புக் கொடுத்தான். அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எப்போ எசேக்கியா ராஜா அவன் மனம் திரும்பி சுத்திகரித்துக் கொண்டானோ அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தர் அவன் கூட இருந்தார். இந்த கருமையானவர்களே, உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும், உங்க தோல்விகள் ஜெயமாய் மாறணும், உங்க நஷ்டங்கள் மாறணும், சமாதானமற்ற உங்க வாழ்க்கை சமாதானம் உண்டாக வேண்டுமானால் முதலாவது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத கரைகளை நீக்கி சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்க சில போராட்டம் மாறலையா, அங்கேயும் ஓடாதீங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய தவறு என்னென்னா, தொழிலில் நஷ்டம் வந்துருச்சுன்னா எங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு என்னன்னு கேட்போம், குறிச்சொல்லுகளை போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனம் என்பது ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வர லெட்டரை போல. உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நினச்சாருன்னா உங்கள் வீட்டு கதவை தேடி வரும் லெட்டர். நீங்கள் டெய்லி போஸ்ட் ஆஃபீஸ் போய் என் லெட்டர் வந்திருக்கா லெட்டர் கேட்கணும் அவசியம் கிடையாது. யாரும் செய்யவும் மாட்டோம். அப்படி போஸ்டர் வந்துருந்தால் தானாக வீட்டுக்கு வரும். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்த விரும்பினா தானாக வீட்டுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைனா அங்கேயும் ஓடாதீங்க, தேவ சமுதிரம் முழங்கால் படிடுங்க, உங்களை நிதானியுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத உலக காரியம், உலக சிநேகம் உங்களுக்குள் இருக்குதா, அது எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தர் பிரியமை வாழ ஒப்பு கொடுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக்குவார். எசேக்கியா ராஜா தன்னை சுத்திகரித்தான், அவன் போகும் இடமெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று. அவன் ஆண்டு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? எச்சரிப்பாக சொல்லுகிறார் பாருங்க, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். ஆனால் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பலைன்னா உனக்கு நியாய தீர்ப்பு. பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ வசனம் கேட்டோம். ஒரு உலக மனிதனைப் போலவே வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் பிரசங்கிக்கும் சொல்றார் பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புகிறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். 8ஆம் வசனத்துல மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வம், இன்னொரு புறம் அவர் நியாயத்திற்கு நியாயாதிபதி. இன்றைக்கு கோடாரி வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. வேறருக வைக்கப்பட்ட கோடாரி மரத்தை இன்னும் வெட்டவில்லை. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் கனி கொடுப்போம் என்று எதிர்பார்த்திருக்கிறார். நாம் கனி கொடுக்காத பட்சத்தில் ஒரு நாள் வரும், அந்த கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்பேரோட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கரைபட்டவர்களாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வேசித்தனம் இருக்கலாம், விபச்சார பாவம் இருக்கலாம், கள்ள உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம், அல்லது ஒரு உலக மனிதனைப் போல கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வாலிப வயதிலேயே நீங்கள் கரைபட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, ஆகவே என்னால் வெளியே வர முடியாதனால் நான் அந்த பாவத்தோடு வாழ பழகிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் சமரசமாகி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார். நீ எப்பேருடைய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை ரட்சிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இயேசு உண்மையுள்ளவர். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மனம் திரும்புதல். வேறு எந்த பரிகாரம் தேவையில்லை. எல்லா பரிகாரத்தையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் உண்டு, அது மனம் திரும்புதல். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க. பெருகும் சபை போல உலகத்தால் கரைபட்டிருக்கிறீங்களா, மனம் திரும்புங்க. கர்த்தர் திரும்ப உங்களை மனவாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியாக
மனம் திரும்புவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இந்த இடத்துல 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, இந்த ஜெயம் கொள்ளுகிறன்னு சொன்னால் தன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதான உலகத்தின் அருவருப்புகளை, பீலையாமின் போதனைகளை, நிக்கோலாய் மதஸ்தன் முறைகளைப் போல அநேக கள்ள உபதேசங்கள் கரைபட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி அந்த உலகத்தின் சிநேகத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு 2 காரியத்தை அன்று வாக்கு பண்ணார். ஒன்று மறைவான மன்னா, 2வது புதிய நாமம் தெரிவிக்கப்பட்ட வெண் குறிக்கல். இந்த மன்னா என்பது எதை குறிக்கிறது? இந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13-15 வரை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்ததை நாம் பார்க்கிறோம். அது வனாந்தரத்தில் தேவன் தந்த பரலோக ஆகாரம். அதே மன்னாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48-51 வரை வாசித்து பாருங்க. இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம். ஆகவே அன்றைக்கு வனாந்தரத்தில் வந்த மன்னாவை சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். ஆனால் ஜீவ அப்பமாக இயேசு என்கிற மன்னாவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மரித்தாலும் நித்திய ஜீவனிலே பிழைப்பார்கள். ஆக ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது, மன்னா என்று சொல்லும் பொழுது, மறைவான மன்னா என்பது இயேசுவை குறிக்கிறது. அப்போது கரைபட்டவர்களாய் வாழ்ந்தவர்கள் ஜெயித்தவர்களாய் மாறும் பொழுது மறைவான மன்னா நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், மறைவான மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற உன்னதமான ஆசீர்வாதங்கள். வாசிங்க எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறாராம். அப்போ கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும்போது மறைவான மன்னாவாகிய இயேசுவின் மூலமாய் வருகிறதான உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பூமியை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இது அற்பமானது, சொற்பமானது. பூரணமான உன்னத ஆசீர்வாதத்தை நாம் பரலோகத்தில் பார்க்க போகிறோம். யாருக்கு அந்த உன்னதமான ஆசீர்வாதம்? மறைவான மன்னாவாகிய இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை கரைபடாமல் காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு தான். ஆக முதல் ஆசீர்வாதம் மறைவான மன்னாவாகிய இயேசுவின் மூலமாய் வருகிற உன்னதமான ஆசீர்வாதங்கள். 2வது என்ன ஆசீர்வாதமாம்? புதிய நாமம் தெரிவிக்கப்பட்ட வெண்மையான குறிக்கல். இது எதை குறிக்கிறது என்றால், அன்னைக்கு ரோமின் ஆளுகையில், அந்த ரோம் தேசத்தில் விளையாட்டு வீரர்களில் ஜெயிக்கிறவர்களுக்கு ஒரு பரிசு தரப்படுமாம். ஒரு வெண்மையான வெள்ளை கல்லில் அந்த வெற்றி பெற்றதான மனிதனுடைய பெயரை பொறித்து அவன் வெற்றி பெற்றதான காரியம், அவன் எந்த போட்டியில் வெற்றி பெற்றான், எந்த பரிசை வென்றான் என்கிறதான அந்த காரியத்தையும் அதில் பொதித்து அந்த வெள்ளை கல் அவனுக்கு பரிசாய் கொடுப்பார்களாம். அந்த வெள்ளை கல் என்பது அந்த வெற்றி பெற்ற மனிதனுக்கு ஒரு பெரிய மேன்மை. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அதை பத்திரப்படுத்தி அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வான். அந்த மேன்மை அவனுக்கு. இன்றைக்கும் பாருங்கள், அநேகரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வாங்கின ஒரு பரிசு அது கப்பாக இருக்கும், சின்ன கேடயமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தொடச்சி இன்னும் பத்திரமா வைத்திருப்போம். வருகிற இடத்துலாம் காண்பிப்போம், நான் இந்த வயசில் இந்த பரிசை நான் வாங்கினேன், இந்த போட்டியில் கலந்து கொண்டேன், இந்த எனக்கு கப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் காண்பிப்போம். அதே போலத்தான் இந்த ரோம் விளையாட்டில் அந்த வெள்ளை கல் என்பது அவன் அந்த வெற்றி பெற்ற வீரனுக்கு ஒரு மகிமையானது. அவன் பேர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும், அவன் எந்த போட்டியில் வெற்றி பெற்றான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வைத்து தான் நீங்கள் ஆண்டவன் சொல்லுகிறார், நீயும் ஜெயிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்தினால் கரைபடாதபடிக்கு உன் ஜீவிதத்தின் பரிசுத்தமை காத்துக்கொண்டு பாவத்தை எதிர்த்து நீ ஜெயித்து வாழும் பொழுது புதிய நாமம் தரிக்கப்பட்ட வெண்மையான குறிக்கலை நான் உனக்கு தருவேன். அந்த புதிய நாமம் என்னன்னு யாருக்கு தெரியாது. அந்த என்ன நாமம், புதிய நாமம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன புதிய நாமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அது தெரியாது. அதை தேவன் மறைவாக வைத்திருக்கிறார். அந்த வெள்ளைக்கல், புதிய நாமம் பொறிக்கப்பட்ட வெள்ளைக்கல்லை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயாம். அது என்ன நாமம்? புதிய நாமம். அது மறைவானது. உபாகம் 29-21 வாசித்து பாருங்க. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். ஆகவே தேவன் நமக்கு இந்த மறைவான புதிய நாமம் பொறிக்கப்பட்ட வெள்ளைக்கல்லை வைத்திருக்கிறார். எனக்கு கருமையானவர்களே, பரலோகம் என்பது எப்படி இருக்கும்,
அங்கே போனால் நமக்கு என்னென்ன கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் நம்ம லிட்ரேச்சரெலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாவற்றையும் கற்பனை பண்ணி பார்த்தா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ மகிமையானது பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கணும்னா இந்த உலகத்தால் கரைபடாமல் வாழ ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. அநேக நூதன உபதேசங்கள், கிருபை என்கிற பெயரில், தேவ அன்பு என்கிற பெயரில் அநேக கள்ள உபதேசங்கள். நீ எப்பேரோட பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக. தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க, உங்களை கரைபிடித்துக் கொள்ளாதீங்க. எந்த பாவம் செய்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் நியாயத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. உங்கள் பிரசங்கித்ததான ஊழியர்கள் நியாயம் தீர்ப்பதில்லை. இந்த வசனம் பாவத்தை பாவம் என்று சொல்லுகிறது. அதை உணர்ந்து வேதத்தை வாசிங்க. கிருபைனா என்ன, தேவ அன்புனா என்ன, வேதத்தை வாசிங்க. கிருபைனா என்ன? ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிற மனிதனை மனம் திரும்பும்படி ஏவுகிறது கிருபை. அவன் மனம் திரும்பும் பொழுது அவன் பாவத்தை சுத்திகரித்து அவனை சொந்த பிள்ளை மாற்றிக்கொள்வது பேர் கிருபை. அது கிருபை என்பது பாவத்தில் இருக்கிற மனிதனை மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்தராய் நடத்துகிற தேவ இரக்கத்துக்கு பேர் தாங்க கிருபை. நீ செய்கிற பாவத்தில் அங்கீகரிப்பதுக்கு பேர் கிருபை அல்ல. கிருபை என்று சொன்னால் நீ மனம் திரும்புவதற்கும் நீ பரிசுத்தமாகுவதற்கும் உன்னை உணர்த்தி நடத்துவதற்கு பேர் தான் கிருபை. தேவ அன்புனா என்ன? பாவத்தினால நீ கட்டப்பட்டு சமாதானத்தை இழந்து நீ நித்திய ஜீவனை இழந்து நரகத்தினராய் போகிற உன்னை திரும்ப பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி உன்னை சுத்திகரித்து உன் பாவக்கரையில் உன்னை விட்டு எடுத்து பாவத்து நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்புக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை நித்திய ஜீவனை கொண்டு செல்லும்படியாக உன்னை வழி நடத்துகிற தேவனுடைய அன்புக்கு பேர் தான் தேவ அன்பு. தேவ அன்பு உன் பாவத்தை அங்கீகரிக்காது, உன்னை பரிசுத்தப்படுத்தி அழிவிலிருந்து உன்னை தப்புவிக்கும். அதுக்கு பேர் தான் தேவ அன்பு. ஆகவே இன்றைக்கி வருகிற நூதன உபதேசங்களிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தம் ஒன்று தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற அலங்காரம். இந்த வார்த்தைகள் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருகமு சபை ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த மார்க்கத்தில் இருப்பீலானால் தயவு செய்து வேதத்தை வாசிங்க. உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க, கரைகளை நீக்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி. பெருகமு சபையைப் போல ஒருவேளை நாம் கரைபட்டு இருந்தால், பெருகமு சபையைப் போல நம் ஆரம்பத்தில் இருந்ததான காரியங்களை இன்னைக்கு இழந்து இன்றைக்கி நூதன உபதேசங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கரைபெற்றிருந்தால் இனி மனம் திரும்புவோம். நாம் மனம் திரும்பும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே, நாங்கள் கரைபெற்ற வாழ்க்கை இனி வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபதாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ராஜா, இந்த நாளிலே நீ பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெருகமு சபை போல ஒரு வேலை கரைபட்டு இருந்தால் ஆண்டவரே, எந்தெந்த காதல் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கள் ஆவியால் சரியாய் உணர்த்தி நடத்தும்படி செபிக்கிறோம். 100% மனம் திரும்பி நாங்கள் கற்பை இழந்தவளை அல்ல, கற்புள்ள மனவாட்டிகளாய் எங்களை வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.